விஜய் ஜெயிப்பார் சார். விஜய் தான். கண்டிப்பாக கிடையாதுங்க. தளபதி அவர் தான் மெயின். அவர் வந்தால் மாற்றம் வந்தாக்கா எல்லாரும் ஜனம் தொகை எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி சீப்னா ஓகே. அவங்க எடுத்ததும் சிஎம் அப்படின்னா சான்ஸே இல்லை. விஜய் வந்து மாற்றம்னு சொல்லியிருக்காரு. இது எப்பயுமே டிஎம்கே தான் வரும். ஆனால் அதெல்லாம் போயிண்ணா. அதெல்லாம் உண்மையில் கன்ஃபார்ம் விஜய் வருவார்ண்ணா. இந்தியாவையே மோடியால் வழிநடத்த முடியாத போது தமிழ்நாட்டை விஜய் வழிநடத்திடுவாரா? இதென்ன சினிமாவா 2.5 மணி நேரத்தில் முடிச்சிடுறதுக்கு? ஆனால் கம்பல்சரி எதிர்க்கு உட்காந்துட்டாருன்னா சிங்கம் டில்லி மாரி உட்காந்துவார், வேற ஒன்றுமே கிடையாது. பெருமை மாவட்டத்தில் 50 சீட்டு கண்டிப்பாக கன்ஃபார்மு. நான் என்ன நடக்குதுன்னு தெரியாது. கண்டிப்பாக விஜய் தான் வேலை. விஜய் தான் ஓட்டு போட்டேன். இதான் சத்தியமே. ஆண்டவர் சத்தம் அது. இதே ஆண்டவருக்கு கொடுப்பாரு அந்த ஆமேன். அவ்வளோதான். கண்டிப்பாக விஜய் தான் வந்து நிற்பார். சிரிப்பு எங்கள் விஜய் நான் ஜில்லாவில் சிரிப்பாக இருப்பார். ஐயா வெயிட்டிங். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்றதை தெரியப்படுத்தணும், தெளிவாக தெரியப்படுத்தணும். இது 2 விஷயத்தையும் இல்லாமல் எதை நம்பி நாங்கள் ஓட்டு போடுவாங்க ஜனங்க? ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? 500 கொடுக்குறது 2000 கொடுத்தாங்க, அது லாபம் தானே. இது யாருன்னா இது விஜய் ஏற்படுத்தின காசு. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஆர்டி ஜாகர் ஜெயிச்சிட்டாரு, எம்எல்ஏவா வரமாட்றாரு, இங்கே வரமாட்றாருன்னா எம்எல்ஏ வந்து ஒரு வீடாக கேட்க மாட்டார். ஒரு வீட்டில் பிரச்சனை, ஒரு டைனேஜ் பிரச்சனை, ஒரு மெட்ரோ ஓடுற பிரச்சனை, நம்ம தான் போய் மனு கொடுக்கணும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு? அண்ணா ஆர்டி சேகர் தான் ஜெயிப்பார். அவர் தான் ஜெயிப்பார். அவர் தான் ஜெயிப்பார். எதனால? அவர் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆள். அவர் மண்ணின் மைந்தர் அவர். சரிங்களா? 60 கிலோமீட்டர்லாம் இங்கே வரல அவர். இங்கே இருக்கக்கூடிய ஆள் அவர். அவர் தான் ஜெயிப்பார். இப்போ விஜய் வந்து ஒரு முதல்வர் கேண்டிடேட், அவர் இந்த தொகுதியில நிக்கிறாரு, அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக கிடையாதுங்க. கண்டிப்பா இல்லை. கண்டிப்பாக கிடையாது. சன்னிகாம் ஒரு நாள் வெளியே வருவதுக்குலாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ விஜய் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வெளியில டிவி கேக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. கண்டிப்பாக கிடையாது. சன்னிகாம் ஒரு நாள் வெளியே வருவார், அவருக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? நான் கேட்குறேன். ஒரு மக்களுக்குன்னா வேலை செய்யணும்ல, இறங்கி வேலை செய்யணும்ல. இது வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன போராட்டம் பண்ணியிருக்காரு, என்ன செஞ்சுருக்காரு? அவரெல்லாம் முதலமைச்சர்லாம் ஆகுது சான்ஸே கிடையாது. முதல்ல அவர் எம்எல்ஏ அவரெல்லாம் பார்க்க சொல்லுங்கள் முதல்ல. ஓகே, அவர் எங்க போனாலும் அந்த கூட்டம் வருது இல்லையா? அப்போ அவருக்கான ஒரு ஆதரவு மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்றதான அர்த்தம். அப்படி கிடையாது அது. அதாவது வந்து ஒரு நடிகர் வெளியே வராங்கன்னு வச்சுங்க, ஒரு நடிகர் வெளியே வரப்போ மக்கள் பார்க்க தான் செய்வாங்க. அவர் தொடர்ந்து ஒரு 4 நாள் வெளியே வர சொல்லுங்கள், 5ஆம் நாள் யாரும் பார்க்க மாட்டாங்க அவர். அப்போ இந்த இடத்துல வந்து விஜய் அவர்களை எதிர்த்து ஆர்டி சேகர் தான் ஜெயிப்பாரா? ஆமாங்க, கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார். இப்போ இந்த தமிழ்நாட்டில் இப்போ டிஎம்கே ஜெயிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை தொகுதியில வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? 200 தொகுதி ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஓகே, இவங்க ஏடிஎம்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு 20 தொகுதி தான் வருவாங்க. இனி டிவிக்கே இருக்காங்க, டிவிக்கு எத்தனை தொகுதியில ஜெயிப்பாங்க? அவங்க ஒன்று கூட வர மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி எத்தனை தொகுதியில ஜெயிப்பாங்க தமிழ்நாட்டில்? வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்களும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. டிஎம்கே எதனால? நல்லது பண்ணியிருக்காங்க, திரும்ப அவங்க தான் வரணும். ஓகே, இந்த தொகுதிக்கு ஆல்ரெடி நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. இந்த தொகுதியில பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல? அதெல்லாம் எதுவுமே இல்லை, பண்ணிருக்காங்க. நிறைய போதைப் பொருள் கலாச்சாரம் இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் தான் இருக்கு, மீதி எதுவுமே சொல்ற மாதிரிலாம் இல்ல. அது பெண்களுக்கான பாதுகாப்பு இல்ல. அது மட்டும் தான் இப்ப பிரச்சனையா போயிருக்கு. இப்ப நாங்க சரி செய்யாம கூட இந்த ஆட்சி, இப்ப இந்த ஆட்சியில அதாவது ஒண்ணு தப்பு பண்ணிட்ட பிறகுதான் சரி செஞ்சு இந்த மாதிரி நாங்க சரி பண்ணிக்குவோம் கண்டிப்பா. ஓகே, இப்ப விஜய் வந்து இந்த தொகுதியில போட்டி போடுறாரு, சோ அவருக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? வெற்றி வாய்ப்பு எடுத்துதான் வந்து அதாவது கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி சீப்னா ஓகே. அவங்க எடுத்ததும் சிஎம் அப்படின்னா சான்ஸே இல்லை. யாருக்குமே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ ஸ்டாலின் கூட எடுத்ததும் வந்துடல சிஎம்மா. அவங்க அப்பா காலத்தில் இருந்து அவங்க கூட போய் பார்த்துட்டு கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து மேயராக இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்னா ஓகே. எடுத்ததும் ஃபர்ஸ்ட்னா அது சான்ஸ் இல்லை. உதயநிதி இப்போ வந்து உதயநிதி கூட வந்து உதயநிதி வந்து துணை முதலமைச்சராக வரலையே, எம்எல்ஏவா இருந்து அதுக்கப்புறம் அவங்க கூட போயின்னு வந்து தான் துணை, அதாவது அவங்க உடம்பு சரியில்லைன்ற பட்சத்தில் தான் இவங்க துணை முதலமைச்சராக வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ முதல்வர் கேண்டிடேட்டா விஜய் இந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க? சான்ஸே இல்லை. அவரை பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம்லாம் வருது இல்ல, ஆக்டர்ஸ்ல லவ் மோகம், அதனால தான் வராங்க. கூட்டம் வந்து கண்டிப்பா வாக்கா மாறாது, வாக்கு மாற வாய்ப்பு கிடையாது. இப்போ இந்த டைம் வந்து 85% மேல வந்து ஓட்டு நிறைய புது ஓட்டு. ஓகே, அதுக்கு வந்து விஜயோட வருகை தான் காரணம்னு சொல்றாங்க. சார், விஜயோட வருகை தான் காரணமா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. வருகைக்கு பாக்குற ஆசையில சரி ஓட்டே கூட அவங்களுக்கு போட்டதா கூட இருக்கும். அப்ப 85% ஓட்டு அவங்களுக்கே போட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ரிசல்ட்ல கண்டிப்பா தெரியும் நாங்க தான் ஜெயிப்போம். விஜய் ஜெயிப்பார் சார். விஜய் தான் ஜெயிப்பாரா?
ஆர்டி சேகர் நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, அவர் தான் மறுபடியும் வருவாருன்னு சொல்றாங்க. அவர் தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ணல, தமிழக அரசு கொண்டு வந்துட்டு தான் அவர் பண்ணார். இது வரைக்கும் அவர் சரியா வரவும் மாட்டார், தொகுதிக்கே வரமாட்டாரு. இப்போதான் கொஞ்சம் தள்ள காட்டுற மாதிரி எலெக்ஷன்னால, மற்றபடி அவ்வளோ வரமாட்டாரு. இப்போ விஜய் வந்து அரசியல் அனுபவம் இல்லாம வராரு, அவருக்கு வரதெல்லாம் நடிகரை பார்க்க வர கூட்டம். எல்லாருமே அனுபவம் இல்லாம தான் வருவாங்க, போக போக அனுபவம் வரும். அவர் இன்னும் களத்துக்கு வரதுக்கு முன்னாடியே அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி தான் அவர் இது பண்ண முடியும்? அவரும் நல்லா பண்ணுவார். எடுத்தோடனே சிஎம் எல்லாம் ஆக முடியாது, சிஎம் ஆக முடியாது. வந்து ஒரு ஒரு 30-40 சீட் வின் பண்ணலாம் சார். பெரம்பூர் கன்ஃபார்ம். பெரம்பூர் கன்ஃபார்மா விஜய் தான் ஜெயிப்பாரா? எத்தனை சீட்ஸ் ஜெயிப்பாங்க சார்? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு 10 சீட் ஜெயிப்பாங்க, 10லேருந்து 15. 10 to 15. டிஎம்கே எவ்வளவு ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க? டிஎம்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100க்குள்ளே ஜெயிப்பாங்க சார். ஓகே. ஏடிஎம்கே அவங்க தான் சார் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மாதிரி எனக்கு பார்த்த வரைக்கும் எல்லாம் கருத்து. ஏடிஎம்கே தான் இந்த டைம் ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாம் தமிழர் கட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழர் வந்து சீமான் ஒரு ஆளு தான், மற்றபடி அவர் பேசுறாருக்காண்டி இங்க செயல்படுத்துற மாதிரி ஒண்ணுமே இல்லை. அவரு வர சான்ஸ் இல்லை சார். சான்ஸ் இல்லை. கடைசி வரைக்கும் அப்படிதான் பேசுவீங்களா அவரு? மற்றபடி அவர் சான்ஸ். தளபதி தானா? தளபதி ஸ்டாலின் விஜய் விஜய் தானா? விஜய் தான் மெயின். ஓகே. எதனால விஜய் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்தாக்கா ஒரு புது மாற்றம் வரும். ஓகே. விஜய் வந்தா மாற்றம் வரும், ஃபுல்லா வரும். வந்தாக்கா அவர் தான் மெயின். அவர் வந்தா மாற்றம் வந்தாக்கா எல்லாரும் ஜனத்தொகை எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. இப்போ ஆனா நிறைய பேர் விஜய் வரமாட்டாரு, அவருக்கு கூட்டம் வருது, ஓட்டெல்லாம் மாறாது. அதெல்லாம் போயிண்ணா, அதெல்லாம் உண்மையில கன்ஃபார்ம் விஜய் வருவார்ண்ணா. ஓகே. கன்ஃபார்ம் வருவார். அவருக்கு தான் வயசானவங்களாம் போராட்டம் பண்ணிக்கிறாங்க. அவர் தான் வரணும், புது மாற்றம் வரும். ஏன்னா சின்ன வந்து தாத்தா வரணும், பேரை வரணும், பாட்டி வரணும், அதெல்லாம் வரணும். தளபதி தான் வரணும் மெயின். ஓகே. நிறைய பேர் வந்து விஜயோட கூட்டம் வந்துட்டு ஓட்ட மாறாது, அவர் நடிகர் அதனால பார்க்க வராங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சும்மா நான் போயினா. ஓகே. ஆர்டி சேகர் தான் மறுபடியும் இந்த தொகுதியில ஜெயிப்பாருன்றாங்களே, அதெல்லாம் தெரியாது. கன்ஃபார்ம் அவர் ஜெயிப்பார். இது வரைக்கும் ஆர்டி சேகர் இந்த தொகுதிக்கு நல்லது எதுவுமே செய்யல, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பார்த்ததே இல்லை, இங்கே வந்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த தொகுதிக்கு வந்ததே கிடையாது. ஓட்டு கேட்க வந்திருக்காங்க, வந்ததே இல்லை. அவர் பெரம்பலூரோட அவளோட மக்களோட அங்கேதான். ஆனா நிறைய பேர்ட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு, ஆனா அது மட்டும் தான் கம்மியா இருக்கு. அடுத்த டைம் ஆட்சிக்கு வந்தாலும் சரி பண்ணிடுவாங்களா? டிஎம்கே செய்ய மாட்டாங்க. அது இன்னும் போராட்டம் நடந்துதான் இருக்கும். அவங்க ஆட்சியில் வந்தாக்கா நடந்துதான் இருக்கும். அவர் ஆட்சியில் வந்தாருனாக்கா எதுவுமே இருக்காது. பப்ளிக்கா ரிலாக்ஸா போலாம், பாதுகாப்பு உண்டு. விஜய் வந்தாருன்னா பாதுகாப்பு உண்டு. ஓகே. விஜய் வந்து எத்தனை சீட் ஜெயிப்பாரு தமிழ்நாடு? எப்படி சொல்ல முடியாது. சுமாரா உங்களோட குத்து மதிப்பா எவ்வளவு ஜெயிக்கலாம்? 50 சீட் குத்தமா ஒரு 50 சீட் வரும். அப்படியா? இப்ப 50 சீட் வந்தா அவரால் ஜெயிக்க முடியாதுல்ல? இப்ப எவ்வளவு இருக்கும்? 118 அட்லீஸ்ட் ஜெயிக்கணும். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 234 தொகுதி இருக்கு. இருக்குது. ரெட்டிச்சு அலமாதி எல்லா சென்னையில இருந்து அவரு ஓட்டு அவருக்கு உண்டு. ஓகே. அப்ப இந்த வாட்டி ஜெயிக்கிறது ஆமா, அவர் விஜய் தான் ஜெயிப்பாரு. யாரும் இல்ல தெரியலையே பாருங்க. இல்ல டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, டிவிகேவா, நாம் தமிழர் கட்சியா? இது எப்பயுமே டிஎம்கே தான் வரும். இந்த வாட்டி எப்படின்னு தெரியல எனக்கு. எப்பவுமே டிஎம்கே தான் எப்பவுமே வரும். டிஎம்கே. இதுக்கு முன்னாடி டிஎம்கே இங்க நிறைய நல்லது பண்ணிருக்காங்களா? இல்லப்பா, இந்த தொகுதியில அவங்க சரியா செய்யல, சரியா பண்ணல. இப்போ ஆர்டி சேகர் வந்து மறுபடியும் வருவாரு, மறுபடியும் இந்த 5 வருஷம் பண்ணாததை இனிமேல் பண்ணுவாரு அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்கா? வந்தா அவர் ஜெயிச்சு வந்த ஆர்டி சேகர் அவரே வந்தா பண்ணலாம். விஜய் இந்த இடத்துல போட்டி போடுறாரு. ஸோ அவருக்கான வரவேற்பு எப்படி இருக்கு மக்கள் கிட்ட? நிறைய வரவேற்பு தான். இங்க நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க. விஜய் இந்த இடத்துல ஜெயிப்பாரா? அதுதான் தெரியலப்பா. ஆனா ஆதரவு கொடுக்குறாங்க பசங்களா. விஜய்ன்றாங்க, ஜெயிப்பாரான்னு. நீங்க விஜய் ஜெயிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? யார் வந்தாலும் நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்ல விஜய் வந்தா நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? தெரியல, இப்பதான் வராருப்பா அவரு, அதனால எனக்கு தெரியல. இல்ல நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு கொடுக்கலாமா இல்ல இதே ஆட்சி தொடரலாமா? இல்லப்பா, ஆர்டி சேகர் வரட்டும், அவர் பண்ணிருக்கிறாருன்றாங்க. ஆனா எல்லாத்தையும் வந்து பண்ணட்டும், வேற யாராவது வந்து பண்ணட்டும். விஜய் வந்தா பண்ணுவாரா? அவரும் பண்ணுவார் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப போட்டாப்பட்டியா இருக்குது இல்ல, யார் வந்தாலும் பண்ணுவாங்க போகுது பயத்துல. விஜய் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுல? இந்த வாட்டி வருவாரான்னு தெரியல. அடுத்த முறை ஆமா, அது எதிர்கட்சியா வருவார். எதிர்கட்சியா வேணா வரலாம். வாய்ப்புன்னா எல்லாருமே புதுமுகமா இருந்தா யாருன்னு சொல்றதுக்கு முழிக்கணும். இது எப்பயுமே ரிசர்வான தொகுதி பெரம்பூர் தொகுதி திமுக தான். அப்போத்துலேருந்து இப்போதைய வரலாம். நடுவில் தான் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதிமுகவோ கம்யூனிஸ்டும் வந்துருச்சு. ஆனால் இந்த ட்ரிப்பு திமுக ரிசர்வ்ன்றதால எங்களுடைய நம்பிக்கை என்னென்னா திமுக தான் ஜெயிக்கும், திமுக தான் வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே விடுபட்ட வேலைகளை செய்யணுன்றதுக்காக வாங்கினவங்க ஏமாந்துடக்கூடாதுன்றதால அவங்க எல்லாரும் அதுக்கு பண்ணி ஓட்டு போட்டிருப்பாங்க. மீண்டும் அந்த வந்துச்சுன்னா கிடைக்காததெல்லாம் கிடைச்சிரும்
என்ற நம்பிக்கை. புதுசாக யாரோ வராங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம ஏம்பா நான் அவராண்ட சொல்லிடுறேன்னுவீங்க, போகும்போது நாமெல்லாம் போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் சொல்லியிருக்க மாட்டோம், மறந்துட்டு போயிட்டு இருப்போம். அதே வந்து அதே வேலையை செய்கிறானுங்களே போகிற வழியில், ஏன்னா சரி நான் அந்த கையில் டீ சொல்லிட்டு போகிறேன்னா, அது வந்து வழக்கமானவங்க செய்கிறது. தெரியாதவங்க செய்கிறதுனா சரின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அது நம்பிக்கை இல்லாதது. முதல்வர் கேண்டிடேட்டா விஜயே இந்த தொகுதியில போட்டி போடுறாரு, அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த தொகுதியில? ஜெயிக்கிறதான வாய்ப்புனா, இதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுக்கிறேன்னு நான் சொல்லணும், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்றதை தெரியப்படுத்தணும், தெளிவாக தெரியப்படுத்தணும். இது ரெண்டு விஷயத்தையும் இல்லாமல் எதை நம்பி நாங்கள் ஓட்டு போடுவாங்க ஜனங்க? ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? நம்பிக்கை வந்தால் நிச்சயமாக ஜெயிப்பார். ஏன்னா சினிமா துறைன்னும் போது நடிகர் என்ற விஷயத்தில் விஜய் ஆகிட்டார். இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அவங்க இருந்தாங்களோ அவங்களும் ஒரு நடிகராக தான் வந்தாங்க துறையில். அதே சமயத்தில் அது வந்து கட்சி ரீதியாக போய்டும், அவங்க வின் பண்ணிட்டாங்க. இது எந்த கட்சியும் சார்ந்து இல்லை. இந்த மோடி எல்லாம் போட்டு மோடி அலை அது இதெல்லாம் சேர்ந்து நம்பிக்கை இல்லாத விசுவாசமாக போயிடுது ஜனங்க மத்தியில். இவர் போயிட்டாக்கா மோடி கையில் சேர்ந்துருவாரோ, மோடி சொல்கிற பேசுவாரோ, என்று அவர் சொல்கிறத இவர் செய்துடுவாரோ, இல்லை நம்ம தமிழ்நாட்டை விற்றுருவாங்களோ, இல்லை இவங்களாண்ட இல்லாமல் அவங்க கையில் கமிஷன் வாங்கிக்கின்னு ஒதுங்கிக்குவாங்களோ, இல்லை அவர் சொல்கிறபடி இவங்க சட்டப்படி இவங்க ஆடுவாங்களோ என்ற அச்சங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் பார்க்க போனால் சூழ்நிலையில் அப்படி தான் இருக்குது. ஏன்னா மோடியை யாரும் விசுவாசமாக நம்பவே இல்லை. நம்பாததுனால மோடியோட ஐக்கியம் இருக்குதுன்றதால எல்லாருக்கும் அந்த ஒரு சந்தேகம் ஏற்படுது. தனிப்பட்ட முறையில் யாரோ இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ தெளிவா சரி அவங்க ஓட்டு போட்டுடலாமான்னு போட்டுருவாங்க. இது மாதிரி ஆள் தெரிஞ்சு இவங்கெல்லாம் கட்சி இல்லாமல் அப்படி இல்லாமல் திடீர்னு வந்து அவங்களோட கூட்டணி இருக்குது, அவங்களோட விசுவாசம் அவங்களோட நம்பிக்கையை வச்சு இவங்க ஓட்டு கேட்க வந்திருக்காங்க. சினிமா துறைன்றதால எல்லாரும் போட்டுடலாம். அவர் இந்த தொகுதிக்கே வரல, முதல்ல விஜய் இந்த தொகுதிக்கு வரவே இல்லைங்க. இல்ல ஒரு டைம் வந்து ஒரு வீடா வாக்கெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு இல்லையா? இல்லைங்க, இந்த ஏரியாவுக்கு வரல, பெரம்பூர் தொகுதிக்கே வரல. வேற எங்கன்னா பஸ் ரூட்ல எங்கன்னா போயிருக்கலாம், வந்திருக்கலாம், அது வேற விஷயம். இதுக்காகவே ஏன்னா கவுன்சிலர் கூட இருக்கிறாங்க, ஒரு தெருவா ஒரு சந்தா வீடு போய் தான் ஓட்டு கேட்டாங்க. பெரம்பூர் தொகுதியை பிறகு என்னைக்குமே திமுக தான், அதை அடிச்சுக்க யாராலும் முடியாது. இந்த முறை நான் காட்டுறேன்னு வந்ததுனால என்ன ஒன்று ஜனங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். ஏன்னா 500 கொடுக்குறது 2000 கொடுத்தாங்க, அது லாபம் தானே. இது யாருன்னா இது விஜய் ஏற்படுத்தின காசு. ஓகே, அதனால உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைச்சு 500 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல. ஆமாங்க, இப்போ அவர் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க, 2000 ரூபாய் கொடுத்தா போட்டுருவாங்க. ஆனால் போட்டது என்னவோ விஜய்க்கு போட்டவங்க திமுக போட்டவங்களோ யாருக்குன்னா போட்டிருக்கலாம். பாதி பேருக்கு ஓட்டே வரல. எங்கள் வாய்ப்பு வந்து விஜய் தான். எதனால விஜய் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? அது இப்போ முதல் இப்போ சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்ப்போம், நல்லபடியாக வந்தார், நல்லபடியாக பண்ணிட்டு கொள்ளும். ஓகே, இப்போ டிஎம்கேல ஆர்டி சேகர் மறுபடியும் வருவாருன்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன? அது வாய்ப்பு தெரியல. இதுக்கு முன்னாடி அவர் தான் இருந்தாரு. நம்ம ஆர்டி சேகர் வந்து ஓட்டு கேட்க தான் வந்தாரு கண்டி. இது வரைக்கும் என்ன பண்ணு ஏதை பண்ணு மக்களுக்கு ஒன்றும் எதுவுமே பண்ணல. மக்களுக்கு பெருசாக எதுவும் பண்ணல, பெருசாக ஒன்றும் பண்ணல. வந்துட்டு பண்ணிட்டு போயிருக்காரு. விஜய் வந்தா மாறுமா? விஜய் வந்து மாற்றணும்னு சொல்லியிருக்காரு. அது ஐயா பண்ணுறாரோ எப்படி பண்ணுறாரோ அது ரொம்ப சந்தோஷம். பண்ணாரு, எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறது. ஓகே, யாரும் மாற்றங்கிட்டு எதுவுமே கிடையாது. நாங்களே கஷ்டப்படுறோம். இப்போ வண்டி ஓட்டுறேன், இப்போ கேஸ் விலை இப்போ 100 ரூபா விற்கிது. இப்போ 100 ரூபா விற்றா இந்த ஜனங்களை எடுத்துன்னு போனால் எவ்வளோ கொடுக்குறாங்க? ஒரே இந்த முல்லை நகரில் எடுத்துன்னு போனால் சென்ட்ரல் போனால் நம்ம 30 ரூபா கொடுமாண்ணா 20 ரூபான்னு தருவேன் அப்படின்ட்டாங்க. இப்போ நான் 100 ரூபா கேஸை போட்டு போனால் அப்போ என்ன ஓட்ட முடியும்? இப்போ நீ ஓட்ட முடியும், எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? இப்போ வீட்டுக்கு எடுத்து நான் 1000 ரூபா கொடுக்கணும், இப்போ எடுத்துன்னு வந்து 500 ரூபா விட்டுருக்கேன், இவர் தான் ஓட்டினியா அப்படின்னு ஒரு பேச்சு வரும். எல்லாருக்கும் நல்ல மாதிரியாக பண்ணாருன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கண்டிப்பாக அவர் வந்து ஆகணும் தெரியாது. விஜய் முதலமைச்சராக வர வாய்ப்பு இருக்கா? விஜய் முதலமைச்சர் வந்துட்டு எல்லாமே எதிர்கட்சியாக உட்காரணும்னு சொல்லியிருக்காங்களே கட்டி. இன்னும் இது வரைக்கும் சொல்லலை யாரும், ஆனால் பெரும்பாலுமே தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்பல்சரி எதிர்க்கு உட்காந்துட்டாருன்னா சிங்கம் டில்லி மாரி உட்காருவாரு, வேறு ஒன்றுமே கிடையாது. மினிமம் பெருமை மாவட்டத்தில் 50 சீட்டு கண்டிப்பாக கன்ஃபார்மு. என்ன நடக்குதுன்னு தெரியாது. கண்டிப்பாக விஜய் தான் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். வேறு எதுவுமே அவங்க சொல்கிறவங்க எல்லாம் வேஸ்ட்டு. கண்டிப்பாக கிடைக்கும். திமுக என்ன பண்ணுறேன்னா ஓட்டுக்கு அனுபவத்தாங்க. நானே வாங்கினேன், நான் ஓட்டு போடல, விஜய் தான் ஓட்டு போட்டேன். இதான் சத்தியமே, ஆண்டவர் சத்தம். அது இதே ஆண்டவருக்கு கொடுப்பாரு அந்த ஆமேன், அவ்வளோதான். கண்டிப்பாக விஜய் தான் வந்து நிற்பார். ஆமேன்.
இப்போ டிஎம்கேல வந்து ஆர்டி சேகர் மறுபடியும் இங்க வருவாருன்னு சொன்னாங்க நிறைய பேர். வாய்ப்பு இல்லை, அவர் இது வரைக்கும் இந்த தொகுதிக்கு நல்லது பண்ணியிருக்காரா? வாய்ப்பு இல்லை, வேஸ்ட்டு. எல்லாம் கெஞ்சா ஓட்டுறாங்க. விஜய் வந்தானா இந்த மாற்றம் எல்லாம் மாறும், ம். எல்லாம் மாற்றம் மாறும். இந்த வேசார்பேடியே மாறும். பயப்படுறாங்க இப்போ எல்லாமே. ஐயோ 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 இந்த திமுக ஆச்சுன்னா தான் எல்லாமே சரி போதை மாத்திரை கீத்திரை எல்லாமே விஜய் ஆட்சி வந்து எல்லாமே வரும். இப்போ கத்துறாங்க இப்போ சிரிப்பு எங்கள் விஜய் நான் ஜில்லாவில் சிரிப்பாக இருப்பேன். ஐயா வெயிட்டிங். இப்போ விஜய்க்கு வந்து வர கூட்டம் ஓட்டா மாறாதுன்றாங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓட்டு உயிமா ஓட்டு தான் அங்கே சீட்டே அங்கே தான் அந்த மாதிரி கிடைக்குது. ஏன்ப்பா 10 வாட்டி வந்து கண்டி ஏன்பா இன்னும் பண்ணுறாங்க? 10 வாட்டி கண்டி ஏன் கண்ணு போகுது? கண்டி ஏன் போகுது? கண்டி ஏன் ஆப்பனு ஏன் போடுறாங்க? அது யாருக்காரங்களா? வெள்ளி சீசனில் ஏன் கண்ணுக்கு போகிறாங்க? 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி கண்டி ஏன் ஆஃப் பண்ணுறீங்க? அந்த ஆள் வரத்தேனா பயந்தானா உனக்கு? அவ்வளோதான். இப்போ விஜய் தான் கண்டிப்பா வருவார் இந்த time. கண்டிப்பாக கன்ஃபார்மு. எத்தனை சீட் எடுப்பாரு விஜய்? நான் சொன்னது 150, நான் 50 சொன்னேன். இப்போ 150 ஆகும். இப்போ விஜய் நான் விஜய் பேசிய மைக் பேசி பேசுறேன். விஜய் இப்போ டிவி கே சொன்னதுனால யாரும் மாவட்ட போடுவா? டிவி கே வா பேசு. பேசுங்க. ஸோ இப்போ விஜய் தான் வருவார், 150 சீட் கேட்பாரு. கன்ஃபார்ம் எது எச்சா வந்தா நீ பாருங்க, நீ அண்ணே அடிப்பாரு, செதறணும். யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு வர 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் நிறைய பேர் பேசிக்கிறத பார்த்தா டிவிகேக்கு போட்டேன்றாங்க, டிஎம்கேக்கு போட்டேன்றாங்க. ஒன்று டிஎம்கே வரலாம், இல்லை டிவிகே வரலாம். ஓகே, டிவிகே கேண்டிடேட்டா வந்து விஜயே நிற்கிறாரு, அந்த கட்சியோட தலைவர். ஸோ அவருக்கான பெரும்பான்மை இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இங்கே டிஎம்கே கோட்டை இது. அதனால் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னும் போது இங்கே கிறிஸ்துவ ஓட்டு இஸ்லாமியர் ஓட்டுலாம் அதிகமாக இருக்குது. அதனால் அது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் விழுன்ற கட்டாயத்தில் இங்கே எல்லாம் இருக்கிறாங்க. அதை மீறி கொஞ்சம் விஜய்க்கும் விழுந்திருக்கலாம் ஓட்டு. ஓகே, அதை இந்த தொகுதியில் விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 75% சொல்லலாம், 100% சொல்ல முடியாது. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் டிஎம்கே ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல அவங்க கோட்டை அப்படிங்கிறனால. ஆனால் ஆர்டி சேகர் வந்து இதுக்கு முன்னாடி அவர் ஜெயிச்சிருந்தார் இல்லையா? இந்த தொகுதிக்காக நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. அதனால மக்கள் ஓட்டு போடுவாங்களா, அவருக்கு போட்டிருப்பாங்களா? எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. எம்எல்ஏ வந்துட்டா எம்எல்ஏ வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், தெருவில் வரணும், நலத்திட்ட உதவி பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. அவர் சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறாரு, மக்களுக்காக என்ன பேசுகிறாருன்றது யாரும் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஆர்டி சேகர் ஜெயிச்சிட்டாரு, எம்எல்ஏவா வரமாட்டுறாரு, இங்கே வரமாட்டுறாருன்னா எம்எல்ஏ வந்து ஒரு வீடாக கேட்க மாட்டார். ஒரு வீட்டில் பிரச்சனை, ஒரு டைனேஜ் பிரச்சனை, ஒரு மெட்ரோ ஓடுற பிரச்சனை, நம்ம தான் போய் மனு கொடுக்கணும். அதை வந்து மக்கள் தவறாக நினச்சிக்கிட்டு எப்போ பாரு எம்எல்ஏ வரணும் எம்எல்ஏ வரணும்னா எம்எல்ஏ வர முடியாது. எம்எல்ஏ நம்ம மக்களுக்காக சட்டமன்றத்தில் தான் அவர் பேச முடியும். இந்த இடத்துல அவர் கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே ஃபுல்லாக எல்லாருக்கும் பட்டா வாங்கி தரத்தா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, 49 ஏதோ ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதனால் இன்னும் 6 மாதத்துல எல்லாருக்கும் பட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அடிக்கடிக்கு இப்போ சொல்லியிருக்காரா இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னாரா? எலெக்ஷன் முன்னாடியே அது போட்டிருக்காங்க அந்த சட்டம். ஆனால் 6 மாதம் கழிச்சு தான் நடைமுறைக்கு அப்புறம் தான் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி அடிக்கடிக்கு தண்ணிலாம் அடைச்சிக்குது, கொஞ்சம் மழை பெஞ்சாலே டைனேஜ்லாம் அடைச்சிக்குதுன்னு சொல்லும்போது ஏதோ பாதாள சாக்கடை திட்டம் ஒன்று போட்டிருக்கோம் 2 கிலோமீட்டருக்கு. அது முடிஞ்சிடும், அது முடிஞ்ச திட்டம் போட்டிருக்கோம், அது இன்னும் அமலுக்கு வரல. அது வந்தோடனே இதெல்லாம் கிளியர் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே அவங்க ஆட்சி அமைஞ்சிருச்சு. அப்போ இந்த திட்டங்கள்லாம் சொல்லலையா? இல்லை, அப்போ வந்து இந்த திட்டங்கள்லாம் சொல்லலை. இப்போ எலெக்ஷன் வர டைமில் தான் சொன்னாங்க. இப்போ தான் அந்த திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பொதுமக்களோட பார்வை எப்படி இருக்குது? இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் சொல்கிறனால இது வந்து ஒரு எலெக்ஷனுக்கான ஒரு விஷயமா பார்க்கலாமா? ரொம்ப இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த தொகுதி வந்து கொஞ்சம் ரொம்ப முரண்பாடாக தான் இருக்குது. விஜயா வரலான்ற வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குது, ஆனால் டிஎம்கே வரதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குது. ஓகே, ரெண்டுமே சராசரி தான் சொல்ல முடியும், எதுன்னு அதுன்னு சொல்ல முடியும். இந்த தொகுதி இல்லாமல் விஜய் தமிழ்நாட்டில் சிஎம்மா வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? மற்ற தொகுதிகள்லாம் ஜெயிச்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். ஆமாம், அவர் ஆவரேஜாக ஒரு 12% இல்லை 13% ஓட்டு ஒன்றா வாங்கலாமே கண்டி. புதுசாக வர இளைஞர்கள் வர மக்கள்லாம் வந்து இவர் வந்தால் நல்லது பண்ணுவார்னாங்க. இதே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியும் மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்திய நாட்டுக்கு மோடி பிரதமராக வந்தால் நிறைய நல்ல திட்டங்கள் செய்வார், குஜராத்தை ஓஹோ ஆகான்னு வச்சுருக்காருனாங்க. மோடி வந்து இந்தியா முன்னேறிடுச்சா? மோடி வந்து இன்னும் பின்தங்கி தான் போயிருக்கு இந்தியா. அந்த மாதிரி இந்தியாவையே மோடியால் வழிநடத்த முடியாத போது தமிழ்நாட்டை விஜய் வழிநடத்திடுவாரா? இதனா சினிமாவா 2.5 மணி நேரத்தில் முடிச்சிடுறதுக்கு? அரசியல் காலங்காலம் 50 வருஷம் 60 வருஷம் ஆண்ட கட்சிங்களாலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வழி நடத்துகிறாங்க. உடனே ஒருத்தர் வந்து வழி நடத்தணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வாட்டி விஜய் எதிர்கட்சி தலைவராவது வருவாரா? வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு குறைவு தான். அதுக்குமே குறைவு தான்.
ஓகே. ஏன்னா அவர் புதுசாக வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வாக்கெடுப்பு எடுத்ததில் எல்லாருமே வாக்காளர் அட்டை புதுசாக போட்டிருப்பாங்கல்ல, அவங்க வேணால் விஜய்க்கு போட்டிருக்கலாம். அதில் வந்து விஜய் கொஞ்சம் சதவீதம் காட்டுவார். ஆனால் பார்த்தா ஏடிஎம்கே டிஎம்கே தான் டிவிக்கே டிஎம்கே போட்டின்றாங்க. ஆனால் ஏடிஎம்கே டிஎம்கேவை தான் போட்டியாக இருக்குது. ஓகே. விஜய் வர 2 தொகுதியில் தான் அவருக்கு கொஞ்சம் மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி விஜய் எந்த தொகுதியிலையும் எல்லா கருத்து கணிப்புலையும் பார்க்குறோம், விஜய் எந்த தொகுதியிலையும் ஜெயிச்சு சிஎம் வந்துருவார்னு எந்த கருத்து கணிப்புலையும் சொல்லலை, எந்த டிவிலையுமே சொல்லலை. ஆனா விஜய் அதை கேட்கும்போது அது கருத்து கணிப்புல கடுப்புல போட்ட கணிப்பு அப்படின்லாம் சொல்றாரு. அதை பத்திரிகையாளரை நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் கடுப்பில் போடுறீங்களா? ஒரு சிஎம் கேண்டிடேட் டிஎம்கே போடுறாங்கன்னா அவங்க ஒரு கடுப்பில் போடுறாங்க. நீங்களாம் பொது தானே, ஆமா, மீடியான்றது எல்லாமே பொது தானே. நீங்கள் கடுப்புலையா போடுவீங்க? உண்மையாக தானே போடுவீங்க. ஆமா, ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் எடுக்கிறது என்னவோ அதை தானே நீங்கள் போடுவீங்க. நீங்கள் எதனா கடுப்பில் போடு, விஜய் மேலே உங்களுக்கு எதனா கடுப்பு இருக்கா? சொல்லுங்க சார். இல்ல இல்ல. அப்புறம் எப்படி அவர் அதை கடுப்பில் போடுறாங்கன்னு சொல்லலாம்? முதல்ல மக்கள்லாம் அரசியலை படித்தாதாங்க. இப்போ எல்லாருமே தமிழ்நாட்டில் அறிவாளினாங்க. இப்போ டிவிக்கே வந்தவனையும் எல்லாருமே கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்க, சில முட்டாள்களும் இருக்காங்க தமிழ்நாட்டில்னு சொல்ல வராங்க. டிவிக்கே ஓட்டு போட்டால் முட்டாளுன்றாங்க. ஏன்னா அவர் வரலாறு ஒன்றுமே தெரியாமல் இப்போ தான் வந்திருக்காரு. இனி அவர் படிக்கணும். அவர் எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டுறாரு. இப்போ ஒரு அரசியல் களத்தில் வரணும்னா முதல்ல போராட்ட களங்களில் வரணும். போராட்ட களங்களில் வந்தால் தான் நம்ம அரசியல் களத்தில் நிற்க முடியும். உனக்காக எனக்காக மற்றவங்களுக்காக போராடும் போது தான் மக்கள்லாம் இவர் ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கலாம். எல்லாருக்குமான தலைவர் இவர் போராட்ட காலத்தில் நிற்கிறாருன்னு மக்கள்லாம் விரும்புவாங்க. இவர் எந்த போராட்ட காலத்துலையும் இன்னும் நிற்கல. ஓகே. ஆனால் விஜய்க்கு நல்ல மவுஸ் இருக்குது. அவர் வந்து நிறைய போராட்ட காலத்தில் நிற்கணும், மக்கள் பிரச்சனைலாம் கையில் எடுக்கணும். இவருக்கான தலைவர் அவருக்கான தலைவர்னு இல்லாமல் அவர் அனைத்து மக்களுக்கான தலைவராக இருந்தால் கண்டிப்பாக வருங்காலத்தில் அவர் சிஎம் கேண்டிடேட்டாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை, இப்போது டிஎம்கே இருக்காங்க 7 வருஷமாக. நிறைய பேர் அதிருப்தியில் தான் இருக்காங்க இந்த தொகுதியில். புதுசாக யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும். எங்களோட கணிப்பு பிரகாரம் பார்த்தா டிவிகே ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. நாங்கள் எந்த கட்சியும் இல்லை, சோஷியல் ஒர்க்கர் நாங்கள். எங்களோட கணிப்பு பார்த்தா இதுதான் தெரியுது. ஏன்னா மக்கள் எல்லாம் அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, ஓட்டு போட்டு அப்படின்னு. ஓகே. இப்போ நிறைய பேர் இது வந்து புது கட்சி, அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை, 50 வருஷம் 60 வருஷம் நிறைய கட்சி இங்கே இருக்குது, அதெல்லாம் தாண்டி அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஓவரால் ஜெயிக்க அவங்க கஷ்டம் தான். இன்னும் கட்டமைப்பு அவங்க இன்னும் பலப்படுத்தணும். ஓகே. ஓவராலாக ஜெயிக்க கஷ்டம் தான். போக அவங்க கற்றுப்பாங்க. எடுத்தோன்னே யாரும் கற்றுக்க முடியாது இல்லைங்களா. 4 இல்லை 6 தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு வந்தால் கூட அதில் செயல்படுத்த பொறுத்து நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டு பலமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த தொகுதியில் விஜய் ஜெயிக்கிறதுக்கான ஒரு பெரும்பான்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா பொதுமக்கள் கிட்ட? இல்லை, அவருக்கு இங்கே கையிலேயே இப்போ ஒரு 40,000க்கு மேலே உறுப்பினர் இருக்காங்க. ஓகே. அவருக்கு இப்போ ஒரு 40,000க்கு மேலே ஓட்டு கையிலேயே இருக்குது அவர்கிட்ட. அதுவும் இல்லாமல் பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2,21,000 ஓட்டு இருக்குது மொத்தம். அதில் ஒரு 74,000 பேர் இப்போ புதுசாக ஓட்டு போடுறாங்க இங்கே. ஓகே. இளைஞர் ஓட்டு நிறைய பேர் அதிருப்திலையும் இருக்காங்க. அதனால ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஓட்டெல்லாம் வந்து டிவிக்கு கன்வெர்ட் ஆக சான்ஸ் இருக்கு, அதிகமாக இருக்கு. விஜய் வந்து திருச்சி கிழக்குலேயே போட்டி போடுறாரு, அங்கே அவருக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அங்கே அவர் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பெரம்பூரில் பிரச்சாரத்துக்கே வரல அவர். ஓகே. அங்கே பிரச்சாரம் இறங்கி பண்ணியிருக்காரு, அங்கேயும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இங்கே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணப்போ மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணாரு. ப்ளஸ் அவரோட அலை இங்கே இருக்குது இந்த தொகுதியில். அதனால 2 இடத்துலையும் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. அவருக்கு வர கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கஷ்டம் தான் கொஞ்சம். ஏன்னா அது பதில் சொல்லிட்டு ஓட்டா மாறாது, மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, மாறாததுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. இதே தொகுதியில் வந்து ஆர்டி சேகர் இதுக்கு முன்னாடி 5 வருஷமா இருந்தாரு. அவர் இந்த தொகுதிக்கு நல்லது பண்ணியிருக்காரா? அவர் 7 வருஷம் இருந்தாரு. ஓகே. ஒரு பை எலெக்ஷன் அது 2 வருஷம். அதுக்கப்புறம் இப்போ பொது தேர்தலில் வின் பண்ணி 5 வருஷம் இருந்தாரு. நல்லா பண்ணாருன்றதோடய இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா எதிர்கட்சியாக கூட இல்லை, ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, இன்னும் நல்லா இறங்கி பண்ணியிருக்கலாம். ஓகே. மக்களுக்கு டைரெக்டாக தெருவில் வந்து பார்த்துருக்கலாம். எலெக்ஷன் அப்போ வராங்க, அவ்வளோதான். அப்போ அவர் இன்னும் வரல அப்படிங்க? வரல இல்லை, வந்தாங்க, சரியாக வரல. ஓகே. நல்லா இறங்கி வேலை பார்த்துருக்கலாம். அப்போ இந்த தொகுதியில் என்னென்ன குறைகள்லாம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த தொகுதியில் நிறைய இளைஞருங்க இருக்காங்க, வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது, தவறான வழிகளில் போகிறாங்க நிறைய பேர். போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இருக்குது. அது இருக்குது, பரவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. இருக்குது, அதெல்லாம் இன்னும் நல்லா பலப்படுத்தலாம். இந்த பிரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கணேசபுரம் பிரிட்ஜ் எல்லாம் வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணலாம். டிராஃபிக் எப்போ பார்த்தாலும் இந்த பேசன் பிரிட்ஜை தாண்டவே முடியல. இப்போ ரெட் ஹில்ஸ் இந்த சைட்லேருந்து வரவங்க யாராச்சும் உடம்பு சரியில்லாமல் ஆச்சுன்னா அவங்க இங்கேருந்து பேசன் பிரிட்ஜை தாண்டத்தாங்காட்டியும் உயிர் போயிடுது. பேசன் பிரிட்ஜை தாண்டினா தான் அவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கும். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இப்போ சிஎம் தொகுதியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதேமாதிரி பெரம்பூருக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே இல்லை. இந்த சைட்லேருந்து வர எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் வரவங்க எல்லாரும் பேசன் பிரிட்ஜை தாண்டி அங்கே போனால் தான் அவங்களுக்கு ஸ்டான்லி ஜிஹெச் போல் மருத்துவமனை கிடைக்கும். ஒரு மகப்பேறு மருத்துவமனை கூட தாண்டினா தான் கிடைக்கும். இங்கே பெரம்பூர்லேயே கட்டணும்னா கட்டலாம் அவங்க.
ஒரு பெரிய மருத்துவமனை ஸ்டான்லி மாதிரி ஒரு பெரிய மருத்துவமனை இங்கே வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப நாளாக எங்கள் பெரம்பூர் பகுதி மக்களோட ஒரு கோரிக்கை கோரிக்கையா அது. இருக்கு. ஏன்னா இங்கே பிடபிள்யூடி இடம் இருக்குது, நம்ம இஹெச் ரோட்டில் பிடபிள்யூடிக்கு சொந்தமான ஒரு பெரிய இடம் இருக்குது. அந்த இடத்த கூட ரெக்யூர் பண்ணி ஒரு பெரிய மருத்துவமனையாக மாற்றினாங்கன்னா இங்கே இருக்கிற பகுதி மக்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவர் மறுபடியும் வந்தாருன்னா இந்த தொகுதிக்கு நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா ஆர்டி சேகர்? இந்த வாட்டி வந்தாங்கன்னா எப்படின்னு தெரில, வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவருக்கு வாய்ப்பு இருக்கா? போட்டியாளர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் வந்திருக்காங்க. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா இங்கே டிஎம்கேக்கு அவருக்கு 2 வாட்டி சீட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி 2 வாட்டி கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு கொடுத்தாங்க, 3 வாட்டி கொடுத்தாங்க கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு. அதுக்கப்புறம் இங்கே 2 வாட்டி அவர் தான் இருந்தார் 7 வருஷம். அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு வெயிட்டான கேண்டிடேட் இல்லை. ரெட்டைலிக்கு 1 வாட்டி தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி கொடுக்குறப்ப தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூட்டணிக்கு தான் கொடுக்குறாங்க, ஒரு என்ஆர் தனபாலன் சார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ திலகமாமன் அந்த மேடம் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் ஆள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவர் இறங்கி வேலை செஞ்சுருப்பாங்க. இப்போ தான் ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் அவருக்கு ஆப்போசிட்டாக வந்திருக்காங்க, விஜய் வந்து. ஆமாம். இப்போ அவர் ஆர்டி சேகர் சப்போஸ் அவர் கண்டினியூ பண்ணி ஜெயிச்சா கூட இந்த வாட்டி அவர் நல்லது பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆப்போசிட்டில் ஸ்ட்ராங்கான ஆள் இருக்காங்க, இப்போ இறங்கி வேலை செஞ்சால் தான் பண்ண முடியும். அதேமாதிரி விஜய் ஜெயிச்சாலும் புதுசாக இந்த தொகுதிக்கு எதனா பண்ணணுன்னு தான் அவர் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவர் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, அதிகப்படியான வாய்ப்பு. விஜய் சார் வந்து எதிர்கட்சியாக வேணா நிற்கலாம், ஆனால் சிஎம்ஆலாம் டவுட் தான். இந்த பெரம்பூர் தொகுதியில விஜய் ஜெயிப்பாரா? எம்எல்ஏ கண்டிப்பாக ஜெயிப்பாரு, ஒரு நம்பிக்கை இருக்கு. நானும் அவர் ஃபேன் தான், அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பாக ஜெயிப்பாரு. விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க ப்ரோ, புரியுதுங்களா? மக்களுக்கு இவர் செய்தார்ல, இன்னும் செய்வார், கண்டிப்பா செய்வார். அதை தாண்டி விஜயெல்லாம் ஓவர் கம் பண்ணி நிறைய நல்லது பண்ண முடியுமா? பண்ண முடியும் ப்ரோ, கண்டிப்பா முடியும். இப்போ விஜய் வந்து இந்த இடத்துல எம்எல்ஏ ஆகுறாரு, ஆனா ஆட்சியில டிஎம்கே இருந்தாங்கன்னா விஜயால இந்த தொகுதிக்கு நிறைய நல்லது பண்ண முடியும் அப்படின்னு பண்ண முடியும் ப்ரோ, ஆமா பண்ண முடியும். இப்போ விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு, 100%ல ஒரு 75% வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஜெயிப்பார், எல்லாம் நம்புறோம். ஓகே, இப்போ அவருக்கு கூட்டம்லாம் வருது, ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. மாறும் ப்ரோ, நிறைய பேர் விஜய் தான் போட்டிருக்காங்க. பெரம்பூர் தொகுதியில அவர் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. விஜய் வந்துட்டு நடிகர், அதனால வராங்க, மத்தபடி எல்லாம் அவருக்கு ஓட்டெல்லாம் போட மாட்டாங்கிறாங்க. அப்படி கூட சொல்றாங்க நிறைய பேர், அவர் நடிகர், அவரை பார்க்க வராங்க அப்படின்னு. ஆனா நிறைய பேர் அவர் பெரம்பூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர், நான் கேட்கறவங்க கிட்ட எல்லாருமே விஜய் தான் ஓட்டு போட்டேன், விஜய் தான் ஓட்டு போட்டேன். கேட்கறவங்க கிட்ட எல்லாரும் சொல்றாங்க, யாருமே டிஎம்கே அப்படிலாம் சொல்ல அவ்வளோவா. ஆனா நிறைய பேர் பெரம்பூர் தொகுதிக்கு வரல அப்படிங்கிறாங்களே. அவரு வந்தாரு, வாக்கு சேகரிக்க வரல, எப்படி நாங்க ஓட்டு போறது அப்படின்லாம் கேட்கல. இல்ல வந்தாரு, எவ்வளோ கூட்டம் வந்துச்சு, ஆட்டோ ஓட்ட முடியாத மாதிரி அவ்வளோ டிராஃபிக் ஆகி ரொம்ப கூட்டமாயிடுச்சு. ஓகே, இப்போ தாவேகா வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சா எத்தனை தொகுதியில ஜெயிப்பாங்க? வாய்ப்பு இருக்கு. 234 தொகுதி இருக்கு, எத்தனைல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? கம்மி தான் ப்ரோ. இந்த தொகுதியில ஜெயிக்கலாம், இல்லைன்னா வேற தொகுதியிலையும் ஜெயிக்கலாம், நம்ம சொல்ல முடியாதுல எந்தெந்த தொகுதி. குறிப்பிட்ட ஒரு தொகுதியில இப்ப சிஎம் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 118 தொகுதியா ஜெயிக்கலாம். அது ஜெயிப்பாங்களா? நம்பிக்கை தான், அவ்வளவுதான். நம்பிக்கை தான், சொல்ல முடியாது. ஜெயிப்பாங்களான்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை தான். ஆனா டிஎம்கே வருமா மறுபடியும் ஆட்சி? வர வாய்ப்பு இருக்கு, அவங்களும் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, நிறைய பேர் டிஎம்கேக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க, சப்போர்ட் பண்றாங்க. இப்போ ஆர்டி சேகர் தான் வந்து ஆல்ரெடி இங்க எம்எல்ஏவா இருந்தாரு, அவர் இந்த தொகுதிக்கு நல்லது பண்ணியிருக்காரா? தெரியல ப்ரோ, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா இப்போ வரப்போற ஆட்சியில வந்து எதனா மாறுதல் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு மாற்றம் இருந்தா, ஒரு மாற்றம் இருந்தா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அந்த மாற்றம் வந்து விஜயா இருக்கணும். ஆமா, கண்டிப்பா.